இப்போ வந்துட்டு இன்னைக்கு எம்பிக்கள் கூட்டம், அதாவது அனைத்து கட்சிகள் எம்பிக்கெல்லாம் வாங்க தொகுதி மறுவரை பிரச்சனையை பற்றி பேசலாம்னு சிஎம் விஜய் கூப்பிட்டுருக்காரு. எதிர்கட்சிகள் டோட்டலாக புறக்கணிச்சிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் உங்களை மதித்து கூப்பிட்டா நீங்கள் போகலங்கிறீங்க. இல்லை இன்னொரு விஷயம் அறிவாலய தரப்புலேருந்து சொல்லப்படுது, அறிவாலயத்துக்கு கடிதம் வரல திமுக தலைமைக்கு அப்படிங்கிறாங்க. திமுக தலைமைக்கு கொடுக்குறோமா இல்லையா, திமுக எம்பி கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ நீங்கள் போய் ஆகணும்ல. இல்லைங்க, கடிதம் கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னால் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்கும் தமிழ்நாடு தேசிய அரசியலுக்கும் அது ஒரு பாதிப்புன்னு இதே ஸ்டாலின் அவர்கள் தான் பேப்பர் போட்டு எரிச்சாரு. அப்போ அவ்வளோ சிக்கல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஆலோசனை புதுசாக வந்து அரசுக்கு கொடுக்கறதுல என்ன சிக்கல் வரப்போகுது? அங்கே விஜய் என்ற நபர் தான் சிக்கல். அவங்களுக்கு அவரை முதல்வராக பார்ப்பதில் விருப்பம் இல்லை. அவருடைய தரப்புலேருந்து அவர் முதலமைச்சர் நாங்கள் உட்காந்து அதை கேட்கணுமா, ஆலோசனை கொடுக்கணுமா, அந்த எண்ணத்தில் அவங்க இருக்காங்கிறது கிளியராக தெரியுது நமக்கு. திசை திருப்புறாங்களாம், மேகதாதானி பிரச்சனையில இருந்து திசை திருப்புக்காக திமுக செய்வது எல்லாமே தாவேக்கா தான் ஸ்கோர் பண்ணுது. அதுக்கு சாட்சியை நம்ம சட்டமன்ற நடந்த நேற்று கூத்துக்கள்லாம் பார்த்தாச்சு. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நிலைப்பாடு இது தெரிஞ்சும் அவமானப்படுத்துதல், விஜய் அவமானப்படுத்தணும், விஜய் கவர்மெண்ட் அவமானப்படுத்தணும், இதுதான் ஒட்டுமொத்தமாக நடத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இல்லையா? தொகுதி மறுவரை இந்த பிரச்சனையை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க திமுக அப்படிங்கிறது இப்போ டவுட்டாக இருக்கா இல்லையா? ஜூனியர்கிட்ட சீனியர் போய் நிற்கணுமாங்கிற ஒரு கேள்வி. ஜூனியர் முதல்வர், சீனியர் இவங்க எம்பி, அப்படி அந்த ஸ்டைலையும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஏன் முதல்வர் தானே அவர் கூப்பிடும் போது நீங்கள் ஒரு மாநிலத்தின் உரிமைக்காக நீங்கள் போகல, மாநிலத்தின் நலனுக்காக போகல அப்படின்னா இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ வந்துட்டு இன்னைக்கு எம்பிக்கள் கூட்டம், அதாவது அனைத்து கட்சிகள் எம்பிக்கெல்லாம் வாங்க தொகுதி மறுவரை பிரச்சனையை பற்றி பேசலாம்னு சிஎம் விஜய் கூப்பிட்டுருக்காரு. எதிர்கட்சிகள் டோட்டலாக புறக்கணிச்சிருக்காங்க. நான் வரவே மாட்டோம், நான் வந்தா நீ ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், வரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி சொல்கிறது, இது தமிழ்நாட்டிற்கான உரிமைகள், தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனை, இதெல்லாம் நாங்கள் தான் பேசுகிறோன்னு சொல்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் உங்களை மதித்து கூப்பிட்டா நீங்கள் போகலங்கிறீங்க. இல்லை இன்னொரு விஷயம் அறிவாலய தரப்புலேருந்து சொல்லப்படுது, அறிவாலயத்துக்கு கடிதம் வரல திமுக தலைமைக்கு அப்படிங்கிறாங்க. திமுக தலைமைக்கு கொடுக்குறோமா இல்லையா, திமுக எம்பி கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ நீங்கள் போய் ஆகணும்ல. இப்போ கடிதம் கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னால் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்கும் தமிழ்நாடு தேசிய அரசியலுக்கும் அது ஒரு பாதிப்புன்னு இதே ஸ்டாலின் அவர்கள் தான் பேப்பர் போட்டு எரிச்சாரு. அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது இது கடிதம் வந்தேன்னா வரல என்னென்னா உங்கள் சைடு இருக்கக்கூடிய தரப்பு ஆதரவு ஆலோசனைகளை நீங்கள் விஜய்க்கு அவர்களுக்கு வழங்கலாமே, அதில் என்ன குறை இருக்க போகுது? அதில் தலைமை சொல்றதை கேட்கணுமா இல்லையா? இப்போ தலைமை வந்து முடிவு, தலைமை சொல்லணும், தப்பு கிடையாதுங்க. அந்த தலைமை யாருன்னு தானே கேள்வி. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் தானே. இது மக்களுடைய பிரச்சனையா, மக்களுடைய உரிமையை தான் நம்ம பேசுறோம்னா நீங்க அந்த நலனுக்காக கடிதம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு அதுக்காக எதிர்பார்ப்போடு இருப்பதுங்கிறது நியாயமானதான்னு நான் கேட்கிறேன். நம்ம தான் இந்திய எதிர்ப்புக்காக போராடுறோம், மொழிக்காக போடுறோம், இனத்துக்காக போராடுறோம், தமிழ்நாட்டுக்காக போராடுறோங்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரும் ஆபத்துன்னு நீங்க தான் பேசுனீங்க கடந்த ஆட்சியில். அதனால தான் நீங்களே பேப்பர் அடிச்சிங்க. அப்போ அவ்வளோ சிக்கல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஆலோசனை புதுசாக வந்து அரசுக்கு கொடுக்கறதுல என்ன சிக்கல் வரப்போகுது? அங்கே விஜய் என்ற நபர் தான் சிக்கல். ஓகே, புரியுதா? என்ன காரணமாக இருக்கும்? எதுக்காக காரணம்லாம் ஒன்றுமே கிடையாது கிருஷ்டி. அவங்களுக்கு அவரை முதல்வராக பார்ப்பதில் விருப்பமில்லை. அவருடைய தரப்புலேருந்து அவர் முதலமைச்சர் நாங்கள் உட்காந்து அதை கேட்கணுமா, ஆலோசனை கொடுக்குறோமா, அந்த எண்ணத்தில் அவங்க இருக்காங்கிறது கிளியராக தெரியுது நமக்கு. ஒரு வன்மம். இதே நான் இன்னொன்று சொல்லவா, 2016 அப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் எடப்பாடி முதல்வரை அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் முதலமைச்சர் அறைக்கே போய் சந்திச்சார் ஒரு கோரிக்கை வைக்க. இது வரலாறு. அப்ப எடப்பாடியை நீங்க முதல்வராக ஏற்றுக்கொண்ட தருணம் எந்த அடிப்படையில், எந்த மரபுல நீங்க ஏத்துக்கிட்டீங்க? அன்றைக்கு உங்களுடைய தந்தை தானே எதிர்கட்சி தலைவர், அவரே எடப்பாடியை சந்திச்சு. அன்னைக்கு எடப்பாடியும் புதுசு தானே முதலமைச்சர், எடப்பாடியே முதலமைச்சருங்கிறது புதுசு தானே. அந்த புதுமையான முதலமைச்சரை மட்டும் நீங்க சந்திப்பீங்க. இன்னும் அந்த வீடியோ இருக்கு, நீங்க போட்டீங்கன்னா வரும். எடப்பாடி மீட்ஸ் ஸ்டாலின் போட்டாலே வரும். அந்த அளவிற்கு நீங்க உங்களுடைய தந்தையை போய் இறங்கி போய் அந்த விஷயங்கள் வச்சாரு, அந்த கோரிக்கையெல்லாம் வச்சாரு.
அப்போ நீங்கள் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கடிதம் கொடுக்கணும், கடிதம் கொடுக்கக்கூடாது, அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஒதுக்கி செய்யலாம். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை பற்றி நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு பிரச்சனையை பாஜக கொண்டு வரப்போகிறது அப்படின்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் முதலமைச்சர் டைம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னார். கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் தான் லயலா காலேஜ் ஒரே காலேஜில் படித்தவங்க, ஒரே மெட்டு தான் நீங்கள். அப்புறம் என்ன உங்களுக்கு டைம் கொடுப்பாம இருப்ப? யார் யாரையும் சந்திக்கிறார் முதல்வர், உதயநிதியை சந்திக்க மாட்டாரா? சட்டமன்றத்தில் வச்சு கலாய்ப்பீங்க, அப்புறம் திரும்ப வந்து பார்க்கணுன்னா எப்படி வருவார்? அவர் அனுமதி கொடுத்து நீங்கள் போயிட்டு ஒரு நீங்கள் தனியாக போனால் ஒரு பட்டாளத்தோடு போங்க. அதான் கூட தான் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்களே, கூட போயிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கோரிக்கைகள் இருக்குது, அனைத்து கட்சி கூட்டத்தை இதனால தான் கூட்ட சொல்கிறோம், இந்தாங்க சொல்யூஷனை சொல்லுங்கள், சொல்யூஷனை சொல்லுங்கள். இல்லை தொகுதி மறைவருக்கு நீங்கள் சொல்யூஷன் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், தொகுதி மறைவருக்கு உங்களுடைய நிலைப்பாடு அதுன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் ஒரு முதல்வர் கூட்டும் போது நீங்கள் டெல்லியில் இன்னைக்கு சனிக்கிழமை என்ன வேலை இருக்க போகுது, நாடாளுமன்றத்தில் என்ன வேலை சொல்லுங்கள். அப்போ நீங்கள் திட்டமிட்டு புறக்கணிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ உங்களுக்கு அந்த சர்க்குலர் எப்போ வந்துச்சு, என்னைக்கு சிஎம் வர சொன்னார், இல்லை அந்த சர்க்குலர் போன டேட்டு தவறான டேட்டா, இல்லை நேற்று கொடுத்துட்டு இன்னைக்கு வர சொல்கிறாங்களா? அப்படின்னா தாவேகா பண்ணுறது தப்பு. அப்போ அங்கே எங்கேயுமே அந்த மாதிரி திட்டமிடுதல். கடிதம் திமுகவுக்கு தலைமைக்கு வரலன்னு தான் சொல்கிறாங்க திமுக தவிர. அப்போ கடிதம் ஒழுங்கு டேட் என்ன? இப்போ ப்ரீவியஸாக உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டில் நடக்க போகுதுன்னு. அப்போ இன்னைக்கு சனிக்கிழமை எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை இப்போ கனிமொழி வந்து அரசியல் நாடகம் சொல்கிறாங்க. எந்த அரசியலில் எந்த இடத்துல நாடகம் வருது? அப்போ 2016ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி மசோதா கொண்டு வரப்படுது, கொண்டு வந்தது பாஜக. 2019ஆம் ஆண்டு கொண்டு வந்தது என்ஏஏ மசோதா, அன்றைக்கும் பாஜக. இந்த ரெண்டுக்கும் ஆதரவு கொடுத்தது திமுக உறுப்பினர்கள். இது அரசியல் நாடகம் இல்லையா? அப்புறம் ஜிஎஸ்டி மசோதா கொண்டு வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஜிஎஸ்டிலேருந்து எங்களுக்கு பணமே வரதில்லை, ஜிஎஸ்டி மக்களுக்கு பாதிப்புன்னு பேசுறது இவங்க தான். இது அரசியல் நாடகம் இல்லையா? இந்த 2 மசோதாவுக்கு நீங்கள் தானே ஒப்புதல் கொடுத்தீங்க, இதுக்கு நீங்கள் தானே ஆதரவு கொடுத்தீங்க நாடாளுமன்றத்தில். அப்போ அந்த மசோதாவை எதிர்த்து அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு அப்புறம் விமர்சனம் வச்சிங்க. எத்தனை விமர்சனம் வச்சாங்க? ஜிஎஸ்டி ஏறுது, ஜிஎஸ்டிக்கான பிரச்சனை இருக்குது, ஜிஎஸ்டினால நமக்கு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுது, தொழிற்சாலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுது, அத்தியாவசியத்துக்கு பாதிப்பு, இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு அப்புறம் எதுக்கு மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க? இல்லை திசை திருப்புறாங்களாம், மேகதாதானி பிரச்சனையிலிருந்து திசை திருப்புக்காக. சிம்பிளான விஷயம் மிஸ்டேக். இன்னைக்கு கனிமொழி சொன்னவாறு நாங்கள் அந்த தொகுதி நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கோம்னு சொல்கிறாங்க, மாற்று கருத்து கிடையாது. அதே மேகதாது பிரச்சனையில் தாவேக்காவும் உறுதியாக இருக்க கட்டக்கூடாதுங்கிறப்ப அப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது இதே நிலைப்பாடை நீங்கள் வச்சிங்கன்னா தாவேக்காவை எப்படி பார்ப்பாங்க தேசிய ஊடகங்கள்? அதுதான் கேள்வி. தாவேக்காவை தமிழ்நாட்டு ஊடகங்கள் எப்படி பார்ப்பாங்க? தமிழ்நாட்டில் இன்று தொகுதி மறைவரைக்கு எம்பிக்கள் புறக்கணிச்சதே தேசிய அளவில் பேசுகிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ விஜய் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு குறையாக பார்க்கப்படுமா பார்க்கப்படாதா? பார்க்கப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக இன்று இரவு முதற்கொண்டு எல்லா சேனல்லையும் விவாதம் வருமா வராதா? அப்போ இப்படி திட்டமிட்டு ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறது இந்த நெரட்டிவ் நான் சொல்ல வரேன். இதில் யார் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக செய்வது எல்லாமே தாவேக்கா தான் ஸ்கோர் பண்ணுது. அதுக்கு சாட்சியை நம்ம சட்டமன்ற நடந்த நேற்று கூத்துக்கள்லாம் பார்த்தாச்சு. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நிலைப்பாடு இது தெரிஞ்சும் அவர் கூட்டுறாருன்னா என்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும், கடிதம் வந்து அன்னைக்கு நாங்கள் வரல. எத்தனை நாள் நியூஸ் ஓடிச்சு? 3-4 நாட்களாக பெரிய அளவு நியூஸ் போடுது. அப்போ நீங்கள் சொல்லி நாங்கள் புறக்கணிப்போம், தலையிட மாட்டோம், அன்றைக்கே சொல்லாமல் இன்றைக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன? அவமானப்படுத்துதல். விஜய் அவமானப்படுத்தணும், விஜய் கவர்மெண்ட் அவமானப்படுத்தணும். இதுதான் ஒட்டுமொத்தமாக நடத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. முதல் அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன பேசுவாங்க அப்படின்னா, அந்த துறையுடைய அமைச்சர் இருப்பார், முதலமைச்சர் இருப்பார், கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு திட்டமிடல் கொடுப்பாங்க. அப்போ அதுலேருந்து தான் அடுத்த டாக்கு இந்த கவர்மெண்ட்டில் தொடரும். அப்போ அந்த கவர்மெண்ட்டில் குறை இருக்கிறது அந்த அதிகாரி சொன்னார்னா இவங்க கேட்டுட்டு உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. அப்போ சட்டமன்றம் மாதிரி அங்கே பிரச்சனைகள் வரும்ல, அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திக்கிட்டு? அங்கே தான் பிரச்சனை. அப்போ அதையும் புறக்கணிச்சிட்டோம்னா ஒரு அவமானமாக தாவேக்கா அரசுக்கு ஆயிரும். அப்போ இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் கர்நாடகாவில்? நீங்கள் இது தொகுதி மறைவரையே விட்டுருங்க. கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தில் யாரும் பங்கேற்கலை விஜய் அறிவித்து அப்படின்னா எப்படி கர்நாடகாவில் ப்ரொஜெக்ட் ஆகும்? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம், நீங்கள் என்னடா அந்த உங்களை அடிச்சுக்கிறீங்கன்னா கேட்பாங்க அவங்க. அப்போ இந்த விமர்சனத்தை வர வைக்கிறது யார்? திட்டமிட்டு எதிர்கட்சிகள் பண்ணுது அப்படிங்கிறது. ஆமாம். இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க விஜய் அவர்களே அவமானப்பட விட மாட்டோம், ஒரு கால் அங்கே நடந்தால் நாங்கள் கொந்தளிப்போம். சொல்கிறது யாரு? தேமுதிக. தேமுதிக எங்கே இருக்கு? திமுக கூட்டணியில் இருக்கு. அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு சரியாக தானே இருக்கு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஏன் வாய் திறக்கல? அனைத்து கட்சி கூட்டத்தில் சொன்னாதான் கருத்து போய் சேருமா? அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசனை சொன்னாதான் முதல்வர் ஏற்றுக்குவாரா?
இதுதான் நம்ம கேட்குறோம். இல்ல இப்ப தொகுதி மறுவரை இந்த பிரச்சனையை வந்துட்டு எப்படி பாக்குறாங்க திமுக அப்படிங்கிறது இப்ப டவுட்டா இருக்கா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு காலையில சொல்றாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்றாங்க, எம்பிக்கள் கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நிலைப்பாடுல இருக்காங்க? இதுக்கு முன்னாடி திமுக பாஜக அந்த கூட்டணியான அந்த இல்ல இதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, பாலிடிக்ஸ் இல்லாமலாம் கிடையாது. இது வந்து என்னன்னா விஜய் கவர்மெண்ட்டுக்கான அந்த பவர் ஸ்ட்ரக்சர் வந்து குறையுதுங்கிறத காமிக்கிறதுக்கான தோற்றம். ஓகே, தேசிய அளவில் இன்னைக்கு பாஜக எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், அனைத்து கட்சி கூட்டம் நடத்தாமல் இருப்பதும் நடத்தினால் புறக்கணிப்பதையும் கர்நாடக அரசு இதை ப்ரொஜெக்ட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும், தேசிய அளவில் இதை நடுவர் நீதிமன்றம் எப்படி பார்க்கும், காவிரி மேலாண்மை ஆணையம் எப்படி பார்க்கணும் ஒரு கேள்வி. இன்றைக்கு மசோதாவை கொண்டு வர பாஜக இதை எப்படி பார்க்கும்? இன்னைக்கு வட மாநிலங்களில் விஜயா மோடியாங்கிற ஒரு பிம்பம் போகும்போது இன்று இது ஒரு டிராபேக்கா ஆகாதா? அப்ப இதை உடைக்கிறது யாரு? இந்த உடைப்புக்கு பின்பு ஒரு அரசியலும் அழுத்தமும் இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். அப்ப உங்களுக்கு யாருடைய ஆலோசனை இல்லாம நீங்க பண்ண, அப்ப இங்க விஜய் என்ற நபர் தான் பிரச்சனை. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? நீங்க விஜயை பழி வாங்குவதற்கு பதிலாக தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்கிட்டு இருக்கீங்க. இப்படிதான் நம்ம இந்த குணத்தை பார்க்கணும். தொகுதி மறைவரைக்கு நீங்க நெருப்பை கொளுத்தி எரிச்சதற்கான காரணம் என்ன? அன்னைக்கு கொளுத்திருவீங்க, இன்னைக்கு வரவே மாட்டீங்க. அப்ப இது அரசியல் நாடகம் இல்லையா? நியாயமான கேள்வி தானே நான் கேட்கிறேன். அன்னைக்கு நீங்க கொளுத்தி வேர்ல்டு ஃபுல்லா நீங்க பரப்புனீங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு வரமாட்டேன்றீங்க. அப்ப இதுக்கு பேர் அரசியல் நாடகம்னா தாவேக்கா ஏற்படுத்த அரசியல் நாடகம். இவங்க சொல்ற பாயிண்ட்ல திமுக வந்து தலைமைக்கு நீங்க வந்து இன்விடேஷன் கொடுக்கல, அவங்கள்ட்ட நீங்க எதுவுமே கேட்கல, எங்களை மட்டும் வர சொல்லியிருக்கீங்க. தலைமை என்ன முடிவோ அதான் எங்க முடிவாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் வந்து இப்ப என்ன மாறி நல்லா கேடுவோம். இந்த கூட்டம் தொகுதி மறைவரைக்கான எம்பிக்களுக்கான கூட்டம், கட்சிகளுக்கான கூட்டம் கிடையாது. எம்பிக்களுக்கு தான் இன்விடேஷன் கொடுப்பாங்க, கட்சிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதிமுக எம்பிக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, அதிமுக தலைமை கொடுக்கல. மக்கள் நீதி மய்யத்தோட ஒரே எம்பி கமலஹாசன் கொடுத்துருக்காரு, அவருடைய தலைமைக்கு கொடுக்கல. தேமுதிகவுடைய ஒரே எம்பி தேமுதிகவுக்கு தான், அவருக்கு சுதீஷ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தேமுதிக கொடுக்கல. அப்புறம் என்ன நீங்க புதுசா ஒன்று சொல்றீங்க? எம்பிக்கள் கொடுத்ததுக்கு எம்பிக்களுக்கு தாங்க ஆலோசனை கொடுப்பாங்க. கடந்த ஆட்சியில நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்க, அதனால உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நீங்களே வேணான்ட்டு எல்லாம் தாவேகா பக்கம் இருக்கான். அதுதான் இங்க சிக்கல். ஓகே, இவங்களால ஏத்துக்க முடியாதுங்கிறது ஒரு முழுமையான காரணம். முதல்வராக அவரை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை பங்கேற்று இருந்தா அது என்னவா பிரதிபலிச்சிருக்கும்? ஜூனியர்கிட்ட சீனியர் போய் நிக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஜூனியர் முதல்வர், சீனியர் இவங்க எம்பி, அப்படி அந்த ஸ்டைலையும் மெயின்டைன் பண்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதான் ஒரு பாலிடிக்ஸ். இது எல்லாமே ஈகோ பாலிடிக்ஸ். மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் நீங்க முதல்ல வந்து நின்றுக்கணுங்கிறாங்க. மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் அடுத்த கூட்டத்தொடரில் மசோதா பாஜக தாக்கல் பண்ணிட்டேன்னா ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலுக்கே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமே. அப்போ நம்ம இதை முன்னாடியே போய் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்துருக்கணுமே. இதே அனைத்து கட்சி எம்பிக்கள் ஒன்னா சேர்ந்துட்டு விஜய்க்கு தாவேகா கிட்ட வருவதற்கு முன்பாகவே நீங்க இதை ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே. மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டிற்கு இந்த தொகுதி மறைவரை பெரிய ஆபத்து என்றால் நீங்க இதை முடிவு எடுத்திருக்கலாம்ல. இப்போ காவேரி மேலாண்மை பிரச்சனைக்கு வேல்முருகன் நாம் தமிழர் கட்சி தனியாக சின்ன சின்ன கட்சிகள் கூட்டம் நடத்துச்சுல, அந்த மாதிரி எம்பிக்கள் நீங்க சேர்ந்து நாங்கள் தாவேக்காட்ட இதை கோரிக்கை வைக்கிறோம், முதல்வர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு இது ஆபத்துன்னு நீங்க ஏன் ப்ரீவியஸா எடுக்கல? நீங்க தான் உண்மையான மக்கள் நலன் அக்கறை உள்ளவங்க, நீங்க தான் தமிழ்நாட்டிற்கு நீங்க தான் பெருமையான பெரிய சக்தியாச்சு, நீங்க ஏன் எடுக்கல? விஜய் அவர்கள் சொல்லும் வரைக்கும் நீங்க ஏன் காத்துட்டு இருந்தீங்க? அது ஆபத்துன்னு தெரியுது, அதுல நிலைப்பாடுல உறுதியா இருக்கும் தெரியுது. அப்ப இவர் கூட்டம் கூட்டுவதற்கு முன்பே நீங்க தயாரா இருக்கலாமே, எதிர்ப்பதற்கு தயாரா இருக்கலாமே. இல்ல இப்ப சிஎம் விஜய் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எம்பி கிடையாது, டிவிக்கேல எம்பி கிடையாது. இப்போ ஒரு கூட்டம் கூட்டுறாருன்னா அவர் எம்பியும் சேர்த்து இருந்தா ஓரளவுக்கு அவருக்கு வந்து பவர்ஃபுல் பார்க்கலாம். ஆமா, அவர் கட்சியில் டைரக்டா கிடையாது. இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு கராரா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஏன் ஒரு பொலிட்டிக்கல் கேமா இருக்கக்கூடாதுன்னு பார்க்க முடியும்? அது பொலிட்டிக்கல் கேம் தான். இதற்கு பின்பு நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு தாவேக்காவை எதிர்ப்பது யாருங்கிறது ஒரு கேள்வி, பிரதானமான கேள்வி. திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, பாஜக எதிர்க்குது, திமுக இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாமே 3 பேரும் ஒன்னா சேரலையா? ஆனா எதிர்க்கிறாங்கல்ல. அப்போ 3 பேருக்கும் எதிரி யாரு? தாவேக்கா. ஒரே எதிரி தாவேக்கா, ஒரே எதிர்க்கக்கூடிய நபர் விஜய் என்ற அந்த பிம்பம் வந்துருச்சு. அப்போ இவங்க 3 பேரும் அனுசரித்து போகிறாங்களாங்கிறதான் கேள்வி. ஓகே, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, இதில் இந்த 3 கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? அங்கே தான் அங்கே சிக்கல் வருது. அப்போ இந்த 3 கட்சிகளும் எதிர்க்க தயாராகிட்டாங்கிறத நம்ம கவனிக்கணும். அதாவது ஒன்றா சேரலை, ஆனால் ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க. ஓகே, கூட்டணி அதிகாரப்பூர்வமா இருக்கல, எதிர்ப்பதுல ஒன்றா தான் இருக்காங்க, விஜய் எதிர்ப்பதுல ஒன்றா இருக்காங்க. ஆனா இப்போ வந்து சேர்றாங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு எம்பி கூட்டம் நடக்குது. இதை பார்க்கும்போது இப்போ நான் சொல்றேன், இந்திய தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கூட்டணி உருவான மாதிரியோ இல்லை விஜய் தலைமையில் இன்னொரு கூட்டணி உருவாகுன்ற மாதிரியான பிம்பம் வந்துருச்சு. இப்போ தாவேக்கா அரசுங்கிறது ஒரு தனி
பெரும்பான்மை மிக்க ஒரு பெரிய அணியாக மாறிடுச்சு, பெரிய கூட்டணியாக மாறிடுச்சு. இது எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆபத்து. இன்னைக்கு திமுகவில் யார் இருக்கா சொல்லுங்க? தேமுதிக இருக்குது, வேற என்ன பெரிய கட்சி இருக்கு? கிடையாது, அவ்வளவுதான். மற்றபடி அதிமுக பாமகவும் இவங்களும் வந்துட்டு அங்கிருந்த வைகோவும் இங்க வந்துட்டாரு. அதிமுக பாமக இருக்கு. அதே பாமக பட்ஜெட் தாக்கல்ல எங்கேயுமே குறை சொல்லல. சேவை வரி உரிமை திட்டத்தை 13 உதயநிதி பிரச்சனைக்குமே அவர் பேசினதும் தப்பு, கைதானதும் தப்புன்ட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஆம்பளே இல்லைங்க அப்படிலாம் பேசினா அப்படின்ட்டாரு. அதான் இப்போ 13 வருஷமா வந்து நான் போராடிட்டு இருக்கேன்னு அன்புமணி சொல்றாரு. அந்த திட்டத்தை 50-60 வருஷமா இருக்க திராவிட கட்சிகள் பண்ணல, 2 வருஷத்துல வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கு அன்புமணி பாராட்டுறாரு. இதே பிரேமலதா விஜயகாந்த் திமுக இருக்காங்க, அவரு அதிமுக இருக்கு, இவங்க திமுக இருக்காங்க. நாங்க விஜய்க்கு ஒரு அவமானம்னா நாங்க சும்மா அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கோம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எப்படா நாடாளுமன்ற தேர்தல் வரும் நம்ம தாவேக்கோட இணையலான்னு இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்ப திமுகவை யாரும் கூட்டணி கிடையாது, அதிமுகலையும் யாரும் கூட்டணி கிடையாது, பாஜக எப்பயும் போல தனிச்சு நிற்கிது. அப்படிங்கிறப்ப இந்த 3 கட்சிகளும் சேருவதற்கான அடித்தளத்தை போட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? பயங்கரமான அடித்தளத்தை போட்டுட்டு இருக்காங்க. சரி, நீங்க விஜய் கூப்பிட்டு நீங்க வர வேணாம், நீங்க தனியா தமிழ்நாட்டு நலனிற்காக திமுக தலைமையில ஒரு அனைத்து எம்பிக்களுக்கு ஒரு கூட்டத்தை நடத்திருக்கலாமே. விஜய் கிட்ட தான் எம்பிக்கள் இல்லைங்க, எம்பிக்களே கிடையாது. ஆனா இவர் இந்த கூட்டத்தை கூட்டுறாரு. ஆனா ஏன் அவங்க கூட்டல? அங்க முதல்வரா உட்கார்வது யாரு? அதான சிக்கல். அங்க இன்னைக்கு முதல்வர் தலைமையில அனைத்து எம்பிக்கள் கூட்டங்க. இதை பாக்குறப்ப பாஜக எப்படி இருக்கும்? சூப்பர், அப்படியா இருப்பான்? பயம் வராது அவங்களுக்கு? என்னடா 37-39 ஓட்டு போகுமே, அங்க எதிர்ப்பு வரும்ல, அந்த இடத்துல பெரிய பயம் வரும்ல. இங்க கர்நாடகா பார்க்கும்போது என்னடா அவங்க தண்ணி பிரச்சனைக்கு சேரல, இந்த அளவுக்கு சேர்ந்துருக்கானுங்க, ஒரு பயம் வரும்ல. அப்ப அந்த பயத்தை உண்டாக்க வேணாம்னு நினைக்கிறது நீங்க தான் சொல்ல வரேனா? ஏன் முதல்வர் தானே அவரு, தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முதல்வருங்க, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அவர் கூப்பிடும் போது நீங்க ஒரு மாநிலத்தின் உரிமைக்காக நீங்க போறல, மாநிலத்தின் நலனுக்காக போல அப்படின்னா திட்டமிட்ட அரசியலை திமுக தான் பண்ணுதுங்கிறானா? அதுதான் அங்க சிக்கலுங்கிறேன். விஜய் பாஜக எதிர்க்க மாட்டாரு, பேச மாட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல, நான் இவ்வளவு பெரிய எம்பி கூட்டம் இல்ல, பாஜகவை எதிர்க்கலங்க தவறான கருத்து. நீங்க யார்ட்டையுமே இந்த கேள்வி கேட்காதீங்க. எந்த இடத்துல பாஜகவை ஆதரித்து விஜய் அவர்கள் பேசினார், ஆதாரத்தை சொல்லுங்க. யாராவது ஒரு இடம் ஆதாரம் சொல்லுங்க. நீட் பாஜகவுக்கு எதிரான விஷயம். நீட் எங்களுடைய பிரதானமான எதிர்ப்புன்னு ஆதவ் பேசிட்டாரு, முதல்வரும் பேசிட்டாரு, எல்லாருமே பேசிட்டாங்க. பாஜகவை எதிர்க்கிறாங்கல்ல. டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து, அதற்காக தான் எம்பி கொடுக்கட்டும், பாஜகவை எதிர்த்துட்டாங்கல்ல. காவிரி மேலாண்மை, அதற்கும் பாஜகவை எதிர்த்துட்டாங்கல்ல. அப்புறம் என்னங்க எங்க பாஜகவை எதிர்க்கலன்னு நீங்க சொல்றீங்க? பிரதானமாக பாஜக எங்க இருக்க? வந்தே மாதரம் இஷ்யூ வந்துச்சு, உடனே அடுத்த ஆர்டர் என்ன போட்டாங்க? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஆளுநர் பங்கேற்றாலும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல் வாழ்த்துனாரு. மத்திய அரசு கொண்டு வர நிகழ்ச்சியில தான் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப திருப்பி உடனே அவங்க 4 அடிக்கிறாங்க, 6 அடிச்சாங்கல்ல. எங்க பாஜகவை எதிர்க்கல சொல்லுங்க? ஆனா திமுக கிளைம் பண்றது அதானே. அதை எங்க எதிர்க்கல? நான் இப்ப இவ்வளவு புள்ளி விவரங்கள் சொல்றேன், நீங்க புள்ளி விவரங்களை சொல்லுங்கன்னு சொல்றேன். விஜய் இந்த இடத்துல வாய் திறந்து பேசல, ஏன் பேசல சொல்லுங்க? நீங்க மருத்துவ படிப்பை விட்டுட்டாருன்னு சொன்னீங்க, மருத்துவ படிப்புக்கான விளக்கமான ஒரு உரையை கொடுத்தாங்க எல்லாருமே, விளக்கமான கட்டுரை ஒன்று போடப்பட்டுச்சு. நீட்டுக்கான மருத்துவ படிப்பு கிடையாது, ரொம்ப சீனியர்களுக்கு அட்வான்ஸ் மெடிக்கல் டெக்னாலஜிக்கான அந்த சீட் சேரிங்க, அதுல தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டுருச்சுங்க. திமுக ஆட்சி காலத்திலே கோட்டை விட்டுச்சு, அதை யாருமே பேசல. அது விருப்பம் உள்ளவர்கள் படிப்பாங்க, விருப்பம் இல்லாதவங்க அந்த சீட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? மத்திய அரசு கொடுக்கணும். அதே தான் தாவேகா செஞ்சுச்சு, கடந்த ஆட்சியில திமுகவும் செஞ்சுச்சு. ஆனா அதை பத்தி யாரும் பேசல. ஆனா 19 அடிச்சுட்டு போயிட்டாங்க தாவேகாவை. அதை புள்ளி விவரங்களும் எல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. இப்படிதான் நடக்குது தொடர்ந்து. அதாவது லைட்டா தட்டிட்டு போயிடுவாங்க கிறிஸ்டி, அது 2 நாளைக்கு ஓடும், உடனே அதை பரபரப்பா அடுத்து ஆதாரபூர்வமா பேசும்போது அதை பத்தி திருப்பி இவங்க யாரும் பேச மாட்டாங்க. சட்டமன்றத்தில் நடந்த மாதிரி. ஆமா, திருப்பி அது யாருமே பேச மாட்டாங்க. 1000 கோடி இங்க எல்லாமே அதை பத்தியே பேச மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். ஏன் எதுக்கு அதை பேசுங்க? அப்ப முதல்வராக அவரை அந்த இருக்கையில உட்கார வச்சு இவங்களை பாக்குறதுக்கு உங்களால முடியல. இது உண்மை, இது உண்மை. ஏன்னா நீங்க இவிஎம் குளத்தூர்ல 20 முறை என்ன வேண்டிய அவசியம் இல்லையே, பேசிக்கா தெரிஞ்சதுங்க. அப்ப திமுகவே யாரோ தப்பா கைட் பண்றாங்க, அதை நம்ம சொல்ல வரோம். திமுகவை தவறுதலாக கைட் பண்றாங்க. இதுவரைக்கும் எந்த இடத்துல தோத்து போனீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. இல்லப்பா, ஐயா சேகர் பாபு அவர்கள் கூட எப்பவுமே வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி நிற்பாரு, முக ஸ்டாலின் பின்னாடி நிற்பாரு. நேற்று வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த எல்லாம் முடிச்சுட்டு சட்டம் என்ன எப்பவுமே அவர் தான் நிற்பாரா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட கேட்குறாங்க. எம்எல்ஏங்க அவரு, எனக்கு புரியல என்னங்க அது. அப்ப சேகர்பாபு ஐயா வந்து என்ன ஆச்சு, அவருக்கு என்ன பிரச்சனை? இல்லை அப்படி கிடையாது, சேகர்பாபு தான் முழுமையான காரணம்னு எல்லா நிர்வாகிகளும் சொல்லிட்டாங்க. திமுகவுடைய சென்னை முக்கியமான நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் சேகர்பாபு தான் இந்த தோல்விக்கு முக்கியமான ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுது.
அப்போ இந்த ஆள் கட் பண்ணிடுங்க. அப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை காலத்துக்கு சேகர் பாபுன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, அப்போ அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சீனியர் எம்எல்ஏஸ் 10-15 வருஷமா, அவருக்கு பின்னாடி மெய்யநாதன் முன்னாள் அமைச்சர். ஓகே. அப்போ இவங்க மத்தியில் ஒரு டாக் ஓடுதுன்னா திமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்கு. இதுதாங்க தோல்விக்கு காரணம். இதுதாங்க நாங்கள் படிச்சு சொல்றோம். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் தோத்துறோம், நேற்று சட்டசபையிலே பேசுறீங்க, இவிஎம்ல தோத்துறோம், நேற்று இரவு வரைக்கும் பேசுறீங்க. இதுதான் தோல்விக்கு காரணம். சாட்சியாவே எம்எல்ஏ சொல்லிட்டாரு, எம்எல்ஏ சாட்சி அதுக்கு அவரே சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப நீங்க இதெல்லாம் கவனிக்கவே மாட்டீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. இப்ப ஆளு சானவாஸ் ரீசெண்டா பார்த்துருப்பீங்க. அவர் விசிகால இருக்காரா இல்ல வந்துட்டு திமுக இருக்காரா அப்படின்னு அந்த கேள்வி நேற்று ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். விசிகால இவர் இருந்து என்ன பண்ணாரு, களத்துல இறங்கி என்ன போராட்டம் பண்ணாரு, என்ன விஷயம் பண்ணாரு. இவர் மேடையில் பேசுவாரு, நிறைய இடங்கள்ல ஊடகங்கள்ல பேட்டி கொடுப்ப எல்லாம் பண்ணுவார். ஆனா இப்போ விசிகா வந்து அமைச்சரிடம் பற்றுச்சு தாவேக்கால. இருந்தாலுமே ஆளு சானவாஸ் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக தான் இருக்குது. அப்போ என்ன நிலைப்பாடு இருக்காருன்னு ஒரு கேள்வி. நான் அவருடைய பேச்சுக்கும் அதுக்கெல்லாம் நான் அதில் நம்ம விமர்சனம் சொல்ல வரல. ஓகே. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி பிரதானமான ஒரு கேள்வி, நீங்கள் ஆதரவு மனப்பான்மை நிலையில் இருக்கீங்க, நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கும்போது, அதாவது விசிக திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர். அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ பெரியார் கொள்கையெல்லாம் பேசுகிறீங்களே, இப்போ நான் அதுக்கு ஒரு கேள்வியை கேட்குறேன். பெரியார் கொள்கை சொல்லுது, அண்ணா என்ன சொல்கிறாரு, கலைஞர் என்ன செஞ்சார், சமத்துவதற்காக என்னென்ன நடந்துச்சு. அந்த நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது உங்களுக்கு திமுக கொடுத்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அந்த நிலைப்பாடை சொல்லுங்கள். நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது உங்களுடைய தொகுதிக்கு திமுக கொடுத்த பங்களிப்பை சொல்லுங்கள். இது சிம்பிள் கேள்வி. ஒரு அழுத்தம் உங்களுக்கு எம்எல்ஏவுக்கே ஒன்று கொடுக்கலன்றீங்க என்ன சொல்றீங்க? பெருமளவு இங்கே கொடுக்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகளுக்கு. பெருமளவுக்கு கூட்டணி கட்சிகள் நல்லது செய்யறதுக்கு எந்த ஆளுங்கட்சியும் ஒத்துக்க மாட்டான். புரியுதா? அந்த தொகுதி அவன் தக்க வச்சுக்குவான்ல. இது அரசியல் பாயிண்ட்ல இருந்து நீங்க பெரியாருடைய கொள்கையை சமத்துவம் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கான உரிமையை அந்த கட்சி கொடுத்துருக்கணும்ல. அப்புறம் அந்த கட்சியை எந்த மனசாட்சியின் அடிப்படையில் வக்காலத்து வாங்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். இன்றைக்கு இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ங்கிறது நீங்க திருமாவோட பயணிச்சிருக்கீங்களே, திருமாவளவர்களுடைய இத்தனை ஆண்டு கால கனவு என்னங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அப்ப இத்தனை ஆண்டு காலம் பயணிச்சுக்கிட்டு எந்த போராட்டத்திற்காக, எந்த அம்பேத்கருடைய வழிக்காக திருமாவர்கள் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டாரோ அதை விஜய் என்ற ஒரு நபரும் தாவேக்கா என்ற ஒரு புதுமையான கட்சி கொடுக்கும் போது அதற்கு நீங்க ஆதரவா நிக்கணுமா, எதிர்ப்பா நிக்கணுமா? சிம்பிள். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டோம். கொடுத்ததுனால நல்லவர்னு நீங்க சொல்லாதீங்க, இதுக்கான பதில சொல்லுங்க. அவர் அதே போல பேசும்போது அதிகாரிகளை மாற்றாதனால பாஜகவோட சிம்மன். இதே திமுக ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை அதிகாரிகள் மாற்றப்படாமல் நிலுவையில் இருந்தாங்க சொல்லுங்க. இப்போ ஒரு நம்ம ஆளு அவர் வீட்டுல கழிவு நீர்லாம் ஊத்துனாங்க, ஒரு காவல்துறை அதிகாரின்னு தெரியும். அதுல ஆளு சானவாசுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க சொல்லக்கூடிய சமத்துவம் பேசக்கூடிய தமிழ்நாட்டு நலனுக்கு பேசக்கூடிய 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அந்த நபரை, அவர் மீது விமர்சனம் இருக்கட்டும், ஆனா அந்த நபரை கைது செய்து கூட்டுக்கு போகும்போது பெண்களை சுற்றி, பெண் காவலரை சுற்றி நிக்க வைத்து ஒரு போட்டோ வெளியிட்டீங்கல்ல, அது வெளியிட்டது திமுக எத்தனையோ நிர்வாகிகள் அந்த ஃபேஸ்புக் பதிவுகள், இன்ஸ்டாகிராம் பதிவுகளுக்கு இருக்கு. அப்ப திமுக எதை கற்றுக்கொள்கிறது இந்த சமுதாயத்திற்கு? இதற்கு ஆளுநர் சானவாசுடைய பதில். அதாவது ஒரு கூட்டு போகும்போது விளக்கமாத்த வச்சு அடிக்க வச்சது அதெல்லாம் விட்டுருங்க கிறிஸ்டி. போட்டோ வெளியே வந்துச்சா இல்லையா? திமுக காரன் எல்லாம் ஷேர் பண்ணீங்களா இல்லையா? அதற்கு திமுக இதுதான் கற்றுக் கொடுக்கக்கூடிய கொள்கையா? நான் கேட்கக்கூடிய கேள்வி. சுயமரியாதையை பற்றி நீங்க பேசுனீங்கன்னா அந்த ஆளுக்கு சுயமரியாதை என்ற ஒண்ணு இல்லையா? ஆணாக பிறந்தவனுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடாதா? பெண்ணாக பிறந்தவனுக்கு சுயமரியாதை இருக்கா? சுயமரியாதைன்னு பேசுறப்ப இந்த கேள்வியும் வரும், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப சுயமரியாதைன்னு பேசும்போது குற்றவாளியாக இருக்கிறவனுக்கும் ஒரு லாயர் வைக்கணும் தான் அம்பேத்கர் சட்டம் சொல்லுது. அப்ப அந்த அம்பேத்கர் என்ன சொன்னாரு, அந்த பெரியார் என்ன சொன்னாரு, அந்த அண்ணா என்ன சொன்னார், சுயமரியாதை பற்றி யார் யார் என்ன பேசினாங்க? அப்போ நீங்க ஆட்சி செய்யும் போது, நீங்க எம்எல்ஏவா இருக்கும்போது, நீங்க ஆதரிக்கக்கூடிய அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பெண்களை வைத்து ஒரு ஆணை சுயமரியாதை இழக்க செய்த அந்த புகைப்படம் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டுச்சே. அப்ப உங்களுடைய கருத்து என்ன? பதில் சொல்லுங்க. இதை நம்ம கேட்கிற சிம்பிள். இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னும் இருக்கு, அவருக்கு கேள்விகள் இருக்கு. வேங்கவேல் பிரச்சனை, ஆளுகின்ற வர்க்கத்தினுடைய தலைவரும் போய் பார்க்கல, ஆனா உங்களுடைய கட்சியை சேர்ந்த தலைவரையும் பார்க்க விடல. அந்த அழுத்தத்தின் பின்னாடியை சொல்லுங்க, ஓப்பனா பேசுங்க. வேங்கவேலுக்கு நான் சவால் ஒரு ஆலோசனை சானவாசுக்கு, வேங்கவேல் விஷயத்துல திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்ன, திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்க. நீங்க பேசுங்க, மனசாட்சியின்படி நீங்க பேசியே ஆகும். கொள்கையை பேசுறீங்களா, பேசுங்க. தேர்தல் வாக்குறுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? அதை நிறைவேற்றினாரா? அது கேள்வி கேட்க உங்களுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா? பதில் சொல்லுங்க. எங்க போனீங்க நீங்க? இஸ்லாமிய சிறைவாசிகளை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? பதில் சொல்லுங்க.
இன்னும் பதில் சொல்லுங்க. வக்பு சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது உங்கள் சமுதாயத்துடைய தானே? கடந்த ஆட்சியில் பெரிய அளவுக்குள்ள பிரச்சனைகள்லாம் வந்துச்சுல்ல, பல பள்ளியாசல்கள் பிரச்சனைகள், அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்க எடுத்து வச்ச தத்துவம் என்ன சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கு கேள்வியா வருது. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க இவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணுவீங்க. இப்ப சமீபத்தில் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஒரு பெண்மணி அவருடைய குழந்தையை வந்து இழிவாக பேசின 2 பேர் குற்றவாளிகள். அதுல ஒருத்தர் முன்னாள் எம்பியோட பையன், இன்னொருத்தர் உங்களுக்கு ஆஸ்தானமான உங்களுடைய உடவியலர். 2 பேரையும் ஆதரிக்கிறது திமுக தானே? ஏன்டா இப்படி ஆதரிச்சிங்க? நீங்க ஒரு வார்த்தை ஆலோசனை கேட்டாரா? அந்த பெண்ணை எதை வைத்து குறிப்பிட்டீங்க? சும்மா அவர் பேசினா மாசான பேசு, சிறப்பானவை, இதெல்லாம் பேசுங்க. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. என்ன நிலைப்பாடு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க கேட்க கேள்வி இதான் உங்களுடைய நிலைப்பாடு. உள்ளாட்சி தேர்தல்களில் விசிகாவிற்கு திமுக கொடுத்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பங்கின் நிலை என்ன, பங்களிப்பு என்ன, இதை ஆலோசனை பேசுவாரா? 25 நடந்துச்சுல உள்ளாட்சியில, அதுல பேசுங்க. நீங்க எத்தனை மேயர்களை விசிகா வென்றெடுத்தது சொல்லுங்க. எத்தனை பேரூராட்சி ஊராட்சி தலைவர்களை கொடுத்தாங்க சொல்லுங்க. இல்ல திரும்ப ஏங்க ஊராட்சி தலைவர் தலித் தேசிய கொடி கூட ஏத்த விடாம பண்ணாங்க. இது கடந்த 5 ஆண்டுகளை நம்ம பார்த்தது. இதுல நீங்க பெண் சுதந்திரத்தை பேசக்கூடிய தகுதி இவங்களுக்கு எல்லாம் இருக்கா? எங்க போனீங்க நீங்களா? அங்க அன்னைக்கு நீங்க எல்லாம் எங்க போனீங்க? இதே வெறும் கண்டனத்தை தான் கொடுத்தார். திருமாவர்கள் பேச முடியாமல் மனதளவிற்குள்ள ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. இதே ஆளுநர் சனாஸ் போன்றவர்கள் எங்க போனீங்க? நீங்க அந்த ஒரு சம்பவத்துக்கு சொல்லுங்க. தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பெண்மணி ஊராட்சி மன்ற தலைவராக தேசிய கொடியை ஏற்ற முடியாமல் செய்திகளை நம்ம பார்த்தோம்ல, பெரிய எதிர்ப்பு வந்துச்சுல்ல. அப்ப ஆளுநர் சனாஸ் எங்க போனாரு? திமுக எதிர்த்து எத்தனை கேள்விகள் கேட்டாரு? அப்போ ஒரு கேள்வி இங்க வருது. நீங்க 50 ஆண்டுகால 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சியினுடைய மாற்றமும் வளர்ச்சியும் தமிழ்நாட்டிற்கு என்றால் அந்த பெண்மணியை தேசிய கொடியை ஏற்ற விடாமல் தடுத்ததும் ஒரு அடிமைத்தனம். அப்ப அந்த அடிமைத்தனம் உங்களால் ஒழிக்கப்பட முடியல. அதை ஒத்துக்கோங்கன்னு சொல்றேன். கொள்கை ரீதியாக நீங்க ஒத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய சம்பவங்களை பேசணும் இன்னைக்கு. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி கிறிஸ்டி.